Hi guys, எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம Demon Lord from Another World அனிமேவோட எபிசோட் 4 தான் பார்க்க போறோம். அதனால இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எபிசோட் யாராச்சும் பார்க்கலாம், கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்குது. அதை யூஸ் பண்ணி போய் ஒன்ஸ் பாத்துட்டு வந்துருங்க. அப்புறம் அப்படியே யாராச்சும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ஒரு பிரச்சனையும் இல்ல. எப்பயும் போல இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு நம்ம சேனல்ல இருக்கக்கூடிய மத்த வீடியோ எல்லாத்தையும் ஒரு தடவை செக் பண்ணி பாருங்க. அந்த டைம்ல உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இல்லனா நம்ம சேனலோட நேம் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. எப்பலாம் உங்களுக்கு அனிமே பார்க்கணும் தோணுதோ அப்பலாம் சர்ச் பண்ணி பார்த்து ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. ஏன்னா நீங்க இப்ப பாத்துக்கிட்டு இருக்கிறது இன்ஃபினிட்டி அனிமேஷன் சேனல். வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம இந்த எபிசோட் போயிரலாம். சோ இந்த எபிசோட ஓபன் பண்ணதுமே நம்ம ஹீரோ நிறைய பேரை காப்பாத்தி சீக்கிரமா சிட்டிக்குள்ள போங்கன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் அனுப்பி வச்சான் இல்லையா. அந்த மக்கள் எல்லாருமே இப்ப சிட்டியோட நுழைவாயிலுக்குள்ள வந்துகிட்டு இருக்காங்க. அப்ப இங்க ஒரு அப்பா தன்னுடைய பொண்ணு கிட்ட இங்க பார்ப்பனி இதுக்கும் கவலைப்படக்கூடாது, இப்ப நம்ம சிட்டிக்குள்ள வந்துட்டோம், இங்க இருக்கக்கூடிய செலஸ் தான் இந்த இடத்த மொத்தமா பேரியர் வச்சு பாதுகாத்துட்டு இருக்காங்க. அதனால இதுக்கப்புறம் நம்ம ஃபாலன் பார்த்து பயப்பட தேவையில்ல, நம்ம பாதுகாப்பா இருப்போம்னு உள்ள ஒரு ஃபாலன் ஆல்ரெடி வந்துடுச்சுன்னு தெரியாம இவங்க பத்தி பேசிக்கிட்டே உள்ள வந்துகிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் உள்ள இருக்கக்கூடிய அந்த ஃபாலனும் ஏய் செலஸ் நீ தானே அது, எனக்கு நல்லாவே தெரியும், உன்னை பாக்கணுன்றதுக்காக தான் இங்க வந்தனே, ஏன்னா உன்னை கொன்னாலே போதும் இங்க இருக்கக்கூடிய பேரியர் மொத்தமா காலி ஆயிடும். அதுக்கப்புறம் எங்களுடைய ஃபாலன் ஆர்மி உள்ள வந்து இங்க இருக்கக்கூடிய எல்லாருமே போட்டு தள்ளிட்டு எங்களுடைய டீமன் லார்ட ரெசரக்ட் பண்ணிடுவோம். அதனால ஆளா சாகிறதுக்கு நீ ரெடியா இருக்கேன்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்க. இந்த பிரதர்ஸ் ரெண்டு பேர் இருக்காங்க இல்லையா, இவனுங்க நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, நாங்க ரெண்டு பேரும் இந்த ஃபாலனை சமாளிச்சுக்கிறோம், நீங்க எப்படியாச்சும் இங்க தப்பிச்சு போங்க, நீங்க உயிரோட இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு சண்டை போடுறதுக்காக ரெடியாக இவங்க சரி ஓகே இவங்க சமாளிச்சிருவாங்க நினைச்சிட்டு வெளியில ஓடி வராங்க. ஆனா அடுத்த செகண்டே அந்த பிரதர்ஸ் ரெண்டு பேரையும் கொண்டுட்டு அந்த ஃபாலன் இவங்களை துரத்த ஆரம்பிச்சிருச்சு. இருந்தாலும் செலஸ் கிட்ட தான் பவர் இருக்கு, இவங்க ஏன் ஓடுறாங்க, இவங்க அசால்ட்டா சண்டை போடலாம்னு கேட்டீங்கன்னா அதுதான் முடியாது. ஏன்னா இந்த இடத்துல ஃபாலன் அட்டாக் நடக்குதுன்னு தெரிஞ்சதும் இவங்களுடைய பவர் எல்லாத்தையுமே கொடுத்து தான் இந்த சிட்டியை மொத்தமா பாதுகாத்துட்டு இருக்காங்க. இந்த டைம்ல இவங்க தெரியாதனமா கொஞ்சம் பவர் இதுக்கு ஸ்பெண்ட் பண்ணா கூட ஷீல்டுக்கு பவர் இல்லாம போயிடும் இல்லையா. அதனாலதான் இப்போதைக்கு நம்மளால அட்டாக் பண்ண முடியாது, யாராவது நம்மள காப்பாத்த வரணும்னு நினைச்சுக்கிட்டே நம்ம ரெம்மு கூட ஓடிக்கிட்டு இருக்க. ரெம்மும் தனக்கு தெரிஞ்ச வழியில எல்லாம் கூட்டிட்டு ஓடிக்கிட்டே இருக்கிறா. ஆனா ஒரு கட்டத்துல ஒரு முட்டு சந்தில வந்து ரெண்டு பேருமே மாட்டிக்கிறாங்க. இருந்தாலும் ரெம் கொஞ்சம் கூட பயப்படாம சரி ஓகே எப்படி இருந்தாலும் நம்மளால தப்பிக்க முடியும், என்கிட்ட இன்னும் சில சமனிங்ஸ் எல்லாம் இருக்குதுன்னு அதை யூஸ் பண்றேன்னு மூணு கொம்பு வச்சிருக்கக்கூடிய ஆசுகான்ற ஒரு பெரிய மாடை கொண்டு வந்து அட்டாக் பண்றா. ஆனா இந்த ஃபாலனுடைய பவருக்கு முன்னாடி இதெல்லாம் சாதாரணம். அதனால அசால்ட்டா ஒரே கிக்ல இத நாக் அவுட் பண்ணதுக்கு அப்புறம் இங்க பாருமா குட்டி பொண்ணு, அவளை தான் ஃபர்ஸ்ட் நான் கொல்லுன்னு வந்தேன், ஆனா வந்ததுல இருந்து நீ தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்கன்றதுனால அவளுக்கு முன்னாடி உனதான் நான் கொல்ல போறன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே அதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இந்த இடத்துல ஒரு குரல் கேக்குது. யாரான்னு பார்த்தா பெண்கள் நம் நாட்டின் கண்கள், அவங்களுக்காக நான் உயிரியும் கொடுப்பேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய நம்ம எமில் ஹீரோ தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கான். ஆனா இவங்க கிட்ட இருக்கக்கூடிய பவர் லெவல மட்டும் வச்சுக்கிட்டு இந்த ஃபாலனை சமாளிக்க முடியாதுன்னு இவனுக்கு நல்லாவே தெரியும். அதனால கூட வயசுல பேர் நான் கூட்டிட்டு வந்திருக்கேன்னு அட்வென்ச்சர் கில்ட்ல இருக்கக்கூடிய எல்லாருமே கூட கூட்டிட்டு வந்திருக்கான். ஆனா இந்த ஃபாலனுக்கு இத பார்த்து கொஞ்சம் கூட பயமே இல்ல, ஏன்னா யாருமே இதோடைய பவர் லெவலுக்கு ஈடு இல்லன்றது நல்லாவே தெரியும் இல்லையா. அதனால ஓகே எனக்கு இந்த இடத்துல ரொம்பவே போர் அடிக்குதுன்னு நினைச்சேன், நீங்க எல்லாருமே எனக்கு கம்பெனி கொடுக்க வந்திருக்கீங்களா, வாங்க வாங்க வந்து அட்டாக் பண்ணுங்கன்ற மாதிரி கத்திக்கிட்டு இருக்கும்போது எமிலோ ஒரு கை பாத்துடலாம்னு சொல்லிட்டு தன்னோட ஸ்வாட வச்சு அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். ஆனா எந்த ஒரு மேஜிக்குமே யூஸ் பண்ணாம அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஏன்னா இவனுடைய பவர் லெவல் 50 தான், பட் இந்த ஃபாலனுடைய பவர் லெவல் 60 to 80 இருக்கும். சோ அப்படி இருக்கும்போது இவன் என்னதான் சண்டை போட்டாலும் கண்டிப்பா தோத்துருவான் இல்லையா. அதனாலதான் நம்ம கொஞ்ச நேரமாச்சு தாக்கு பிடிக்கணும், அப்பதான் இவங்களை ஏதாவது பண்ணி காப்பாற்ற முடியும்னு ஃபர்ஸ்ட் டைம் மேஜிக் யூஸ் பண்ணாம நார்மலா வந்து அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஆனா அந்த ஃபாலனுக்கு இவன் ஸ்வாட வச்சுக்கிட்டு சும்மா தட்டிக்கிட்டு இருக்க மாதிரி இருந்திருக்கும். அதனால என்னடா இப்படி தட்டிக்கிட்டு இருக்க, ஒழுங்கா வந்து அட்டாக் பண்ணுடான்னு இதோடைய பவர் லைட்டா காட்டவும் இவன் 10 அடி தள்ளி போய் நிக்கிறான். ஆனா இது என்ன பவர் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுச்சுன்னு உனக்கு தெரியவே இல்ல, அந்த மூவும் உனக்கு தெரியல. அதனால இது என்னன்றத சொல்றியான்ற மாதிரி கேட்கவும் ஓ இத பத்தி கேக்குறியா, இது ஒரு பிளாக் மேஜிக், இந்த மாதிரியான மேஜிக் இந்த உலகத்துல கொஞ்சம் பேர் யூஸ் பண்றாங்க. அதனால இதெல்லாம் பத்தி உன்கிட்ட சொன்னாலும் உன்னால என்ன எதுவுமே புடுங்க முடியாதுன்ற மாதிரி சொல்லவும் இவன் செம காண்டாயிட்டு யார பார்த்து என்ன சொன்னு செம வேகமா வந்து இவனுடைய பவர்ஃபுல் அட்டாக் ஒண்ணு பண்றான். பட் அந்த அட்டாக் அசால்ட்டா தடுத்துட்டு தம்பி உன்கிட்ட பவர் இருக்குது, பட் எப்படி யூஸ் பண்ணணும்னு உனக்கு தெரியல, ஆனா என்கிட்ட இருக்கக்கூடிய பவரை எப்படி யூஸ் பண்ணணும்னு நல்லாவே தெரியும், ஜஸ்ட் உனக்கு ட்ரைல் கட்டறேன் பாக்குறியான்னு பிளாக் புல்லட்னு ஒரு பவர் யூஸ் பண்ணவும் பட்ட 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 அடி வாங்கி இவனுக்கு ரத்தமே வந்துருச்சு. ஆனா இவனுடைய நிலைமையை பார்க்கும்போது இவங்களுக்கே பரிதாபமா இருக்குது இல்லையா. அதனால இங்க பாருப்பா வேணா நீ விட்டுட்டு நீ கிளம்பிடு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இவன் கொஞ்சம் கூட கேட்காம இல்ல நான் உங்களை விட்டுட்டு போக மாட்டேன், பெண்கள் நம் நாட்டின் கண்கள், உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது இந்த ஹீரோவுடைய கடமைன்னு இவன் திரும்பவும் இந்த ஃபாலன் கூட என்ன ஆனாலும் பரவாயில்ல சண்டை போறதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் பார்டர் லைன்ல அட்டாக் பண்றதுக்காக வந்திருக்கக்கூடிய எல்லா ஃபாலன்ஸும் அங்க இனே தெரிகிறதுன்ற மாதிரி உட்கார்ந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்குதுங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த ஃபாலன்ஸ் உடைய ஹெட்டா வந்திருக்கக்கூடிய அந்த பொண்ணு நம்ம ஹீரோ கூட செமையா சண்டை போட்டுட்டு இருக்கா. பட் நம்ம ஹீரோ சண்டையே போடல, அதுக்கு பதிலா ஜஸ்ட் டாச் பண்ணிட்டு மட்டும் தான் இருக்கிறான். அதனால தான் இந்த ஃபாலன்ஸ் எல்லாம் உட்கார்ந்து ஒரு பக்கம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க. இன்னொரு பக்கம் இந்த சோல்ஜர்ஸ் அப்புறம் நம்ம சாரியல் எல்லாருமே பார்த்துட்டு பரவாயில்லையே டியேபிளோக்குள்ள இந்த அளவுக்கு பவர் இருக்குதான்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. இதுக்கேத்த மாதிரி தான் நம்ம ஹீரோ இங்க பாருப்பா நீ ரொம்ப நேரமா என்ன அட்டாக் பண்ணலாம் ட்ரை பண்ற, பட் உன்னால என் உடம்புல ஒரு சின்ன கீரல கூட போட முடியல, அதனால நான் சொல்றத கேளு, இப்பவே உன்னுடைய படையை கூட்டிட்டு திரும்ப போயிடு, இல்ல நான் ஏதாவது காண்டாகி என்னுடைய பவர் லைட்டா யூஸ் பண்ணா கூட உன்னுடைய மொத்த படையும் காலியாயிடும், ஏன் நீனே செத்து போனாலும் செத்து போயிடுவேன். அதனால உனக்காக இன்னொரு சான்ஸ் தரேன், என் கூட நீ திரும்ப சண்டை போடணும்னு நினைக்கிறியா இல்ல இங்க இருந்து ஓடி போயிடலாம் நினைக்கிறியான்ற மாதிரி கேட்க இவன் இல்ல நான் கண்டிப்பா உன் கூட சண்டை போடுவேன், நான் என்னால முடிஞ்ச அளவுக்கு என்னுடைய முழு பவர் காட்டுவேன்னு இவனுடைய ஸ்பியரை தூக்கி பிடிச்சிட்டு சாக்ரிஃபைசல் பவர்ன்ற ஒரு பவர் யூஸ் பண்ணவும் இத பார்த்துட்டு நம்ம ஹீரோவே கொஞ்சம் ஷாக் ஆயிட்டான். என்னடா இந்த சாக்ரிஃபைசல் பவர் இருக்கு இல்லையா, இது மூலமா ஒருத்தங்க அட்டாக் பண்ணணும்னா தன்னுடைய மொத்த பவரையும் தன்னுடைய ஸ்பியர் இல்லனா ஏதாவது ஒரு வெப்பனுக்கு
இவங்களுக்கு கொடுத்து அட்டாக் பண்ண முடியும். அதனால பார்த்துட்டு பரவாயில்லையே இந்த பொண்ணு இந்த மாதிரி அட்டாக் யூஸ் பண்ண போறாளான்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கும்போது சோல்ஜர்ஸும் சாரியிலும் இருக்கக்கூடிய டவருக்கு சிட்டில இருந்து வந்த ஒரு சோல்ஜர் விஷயத்தை சொல்றதுக்காக வந்திருக்கான். ஆனா சொல்ல வந்த விஷயத்தை அவன் சொல்றதுக்குள்ளேயே இந்த பொண்ணு தன்னுடைய மொத்த பவரையும் சார்ஜ் பண்ணிட்டா. அதனால இன்னைக்கு நான் உனக்கு கொண்டுட்டு என்னோட டீமன் லாடர் ரெசெட் பண்ணாம விட மாட்டேன். நீ செத்தடான்னு செம்ம வேகமா ஓடி வந்து 2-3 அட்டாக்க பண்ணிட்டு ஜம்ப் பண்ணி ஒரு வெட்டவும் இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய பவர் ரிலீஸ் ஆகுது. இத பார்த்துட்டு சாரியல் சோல்ஜர்ஸ் எல்லாருமே பயந்துட்டாங்க. ஏன்னா இவ்வளவு நேரமா குத்துக்கல்லு மாதிரி நின்னுட்டு இருந்தவன் உடைஞ்சு போன தூண் மாதிரி மாறிட்டான். அதனாலதான் போச்சு எல்லாம் போச்சு இவன் செத்துட்டான்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கும் போதே திரும்ப எழுந்துக்கிட்டு என்னப்பா ஏதோ மசாஜ் பண்ண மாதிரி இருக்குது உன்னுடைய பவர் இவ்வளவுதான்ற மாதிரி கேட்கவும் இவன் செம்ம ஷாக் ஆயிட்டா. ஏன்னா இவளுக்குள்ள இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பவரையும் யூஸ் பண்ணி தான் இந்த அட்டாக்கே பண்ணிட்டு இருந்தா. ஆனா இதுல கூட இவனுக்கு எதுவுமே ஆகல இல்லையா. அதனாலதான் யாரா சாமி எப்படி அடி தப்பிச்சென்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கும் போதே சாரியிலும் சிட்டில இருந்து வந்தவன் சொன்னது எல்லாத்தையுமே கேட்டு டியாப்லோ கிட்ட சொல்லவும் இவன் செம்ம ஷாக் ஆயிட்டான். ஏன்னா இந்த பக்கம் இவங்க வந்து அட்டாக் பண்ற மாதிரி அட்டாக் பண்ணிக்கிட்டு இன்னொரு பக்கம் ஒரு ஃபாலனை உள்ள அனுப்பியிருக்காங்க இல்லையா. அதனாலதான் செம்ம காண்டிலே போனா என்ன பண்றது இவங்களை ஒரு பக்கம் சமாளிக்கணும் இன்னொரு பக்கம் நான் எப்படி வச்சு ரொம்ப காப்பாத்தணும். ஆனா நான் ரெண்டு விஷயத்தையும் ஒரே இடத்துல பண்ண முடியாது. இப்ப என்ன பண்றதுன்ற மாதிரி யோசிக்கும் போதே மீறி இருக்கக்கூடிய இந்த பொண்ணும் பாத்து இல்ல எங்களுடைய ஆளு அசால்ட்டா உள்ள போய் அங்க இருக்கக்கூடிய எல்லாருமே போட்டு தள்ளிட்டு அந்த சிட்டியை நாசமாக போறான். அதனால நீ என்னதான் எங்களை தடுத்து நிறுத்தினாலும் இன்னொரு பக்கம் உங்களுடைய சிட்டி அழியறது யாராலுமே தடுக்க முடியாதுன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. இவனும் சரி ஓகே இப்போதைக்கு நம்மளுக்கு வேற வழி இல்ல அந்த மேஜிக் தான் யூஸ் பண்ணியாகணும்னு இங்க பாரு குட்டி பொண்ணு நான் இப்ப கிராண்ட் மேஜிக் யூஸ் பண்ண போறேன். இந்த மேஜிக்ல முன்னாடி நிக்கக்கூடிய யாரா இருந்தாலும் அழிஞ்சிருவாங்க. ஆனா உன்னை மட்டும் நான் கொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா உன்கிட்ட ஏக்கச்சக்கமான திறமை இருக்குது. அதனால நீ ஏன் கூட சேர்ந்துக்கோ உன்னை நான் காப்பாத்துறேன்ற மாதிரி சொல்லவும் நீ என்ன காப்பாத்துறியா அதுக்கு வாய்ப்பே இல்ல. நான் டீமன் லார்டு கிட்ட மட்டும் தான் ஒர்க் பண்ணுவேன். அவங்களுக்கு மட்டும் தான் சர்வெண்டா இருப்பேன். அதனால நீ எதை பத்தி கவலைப்படாத. உன்னால முடிஞ்ச அளவுக்கு ஒரு பவர் காட்டி சண்டை போடு. நான் என்னால முடிஞ்ச அளவுக்கு சண்டை போறேன்ற மாதிரி சொல்லவும் இவன் ஒரு மாதிரி சிரிச்சுட்டு ஹேய் உனக்கு என்ன டீமன் லார்டு கிட்ட தானே சர்வெண்டா இருக்கணும். அப்பனா நீ என்கிட்ட சர்வெண்டா இருக்கிறதுல எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா இந்த உலகத்துல இப்போதைக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு டீமன் லார்டு நான் தான். டியாப்லோ தி டீமன் லார்ட் ஃப்ரம் another worldனு சூப்பர் நோவான்ற ஒரு அட்டாக்கை யூஸ் பண்ண ஒரு சமனிங் ஸ்பெல் வந்துட்டு ஒரு குட்டி பந்து மட்டும் அடி பொறுமையா கீழே போய் இறங்குது. அதனால இதை பார்த்துட்டு என்னடா இது ரவுண்ட் இருக்குதுன்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்க போது இது வெடிக்கவும் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல மிண்டி இருந்த எல்லாமே அழிஞ்சிருச்சு. ஆனா இவ்வளவு நேரமா சண்டை போட்டுட்டு இருந்த குட்டி பொண்ணு இந்த சாகுலா இன்னும் கொஞ்சம் உயிரோட தான் இருக்கா. அதனால இவளை பார்த்ததும் இவன் உயிரோட தான் இருக்காளா பரவாயில்ல. அப்பனா இவன் நம்ம நினைச்சதை விட கொஞ்சம் ஸ்ட்ராங்கான பொண்ணு தான். ஆனா என்ன பண்றது இப்ப எனக்கு டைம் இல்ல நான் கிளம்பணுன்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்க. இந்த பொண்ணு நம்ம ஹீரோவை பார்த்துட்டு டீமன் லார்டால் மட்டும் தான் என்ன இந்த அளவுக்கு அட்டாக் பண்ண முடியும். அப்பனா இந்த டியாப்லோ தான் புது டீமன் லார்டா இவன் தான் எங்க எல்லாருக்கும் ராஜாவான்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்க. இவன் எனக்கு டைம் இல்லப்பா நான் வரேன்ற மாதிரி சாரியில கூட்டிக்கிட்டு இந்த இடத்துல கிளம்ப ஆரம்பிக்கிறான். பட் நடந்து போனா ரொம்ப நேரம் ஆகும் அங்க போய் ரீச் ஆக முடியாது. அதனால இப்ப நம்மளுக்கு வேற வழி இல்ல. நான் டெஸ்டிங்ல வச்சிருக்கக்கூடிய அந்த மேஜிக்கை யூஸ் பண்ணி நம்ம எப்படி வச்சு டெலிபோர்ட் ஆகணும்னு இவனை கிரியேட் பண்ண ரிட்டன் மேஜிக் யூஸ் பண்ணி இந்த இடத்துல இருந்து காண போக இன்னொரு பக்கம் அந்த ஃபாலன் கூட சண்டை போட்டுட்டு இருந்த அந்த ஹீரோ பயபுளுக்கு என்ன ஆச்சுன்னு பார்த்தா இந்த இடத்துல இவன் கூட சண்டை போடுறதுக்காக வந்த எல்லாருமே அந்த ஃபாலன் கொன்னுடுச்சு. அப்ப அந்த பயபுள்ள அவன் என்ன உயிரோட தான் இருக்கிறான். ஆனா என்ன குத்து உயிரும் கொலை உயிரமா நின்னுட்டு இருக்கான். இருந்தாலும் நான் விட மாட்டேன். பெண்கள் நம் நாட்டின் கண்கள் இந்த கொள்கையை நான் என்னைக்கு மறக்க மாட்டேன். அவங்க காப்பாத்துற வரைக்கும் என்னுடைய மூச்சு அடங்காதுன்னு திரும்ப சண்டை போடுறதுக்காக ரெடியாக இந்த ஃபாலனுக்கே ஒரு மாதிரி இருந்திருக்கும். அதனால இங்க பாரு ஒழுங்கா உனக்கு நான் ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன். இங்க இருந்து ஓடி போயிடு. இவங்களை நான் கொன்னுறேன்ற மாதிரி சொன்னாலும் இல்ல இல்ல நீ கூட சண்டை போடு என்னை கொண்டு அதுக்கப்புறம் இவங்க மேல கையை வைன்ற மாதிரி சொல்லவும் சரி ஓகே உன்னுடைய ஆசையை நான் நிறைவேற்றணும் இது அட்டாக் பண்றதுக்காக வருது. ஆனா அதுக்குள்ள இன்னொரு பவர் வந்து இந்த ஃபாலனை லைட்டா கொஞ்சம் தடுமாற வைக்குது. ஏன்னா பார்டர்ல ரிட்டர்ன் மேட்சுக்கு யூஸ் பண்ண டியாப்லோவும் சாரிகளும் கரெக்டா இந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. ஆனா இந்த இடத்துல ரெம்பு கொஞ்சம் அடிபட்டு ரத்தலாம் வந்துட்டு இருக்கும். அதை பார்த்ததும் சாரிகளை தாங்கிக்க முடியாம ஓடி வந்து கட்டி பிடிச்சிக்கிட்டு நீ நல்ல வேலை உயிரோட தான் இருக்கிற அந்த நியூஸ் கேட்டதுமே நீ செத்துட்டு நினைச்சு நான் பயந்தம் தெரியுமான்ற மாதிரி கதறவும் சரி ஓகே ஓகே ஒன்னும் பிரச்சனை கிடையாது விடுடின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது டியாப்லோ வந்து ஹீரோ பிடிச்சிக்கிட்டு பரவாயில்ல நீ ஒரு ஹீரோவா நீ பண்ண வேண்டியது எல்லாத்தையுமே பண்ணிட்ட. அதனால இப்போதைக்கு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் நான் இதை பாத்துக்கிறேன்னு சொல்லவும் எப்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிட்டு உடனே படுத்துக்கிட்டான். இருந்தாலும் இவனுக்கு ரொம்பவே கொடூரமா அடிபட்டு இருக்குது இல்லையா. அதனால இவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஒரு ஹீலிங் போஷன் எடுத்து செலஸ்ட கொடுத்து இது குடுங்கன்ற மாதிரி கொடுத்துட்டு போக இவங்க நம்ம டியாப்லோவே பாத்துக்கிட்டு பரவாயில்ல கல்லுக்குள் ஈரம்ன்ற மாதிரி இந்த டீமன் லார்டுக்குள்ளேயும் ஒரு நல்ல குணம் இருக்குதுன்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்க. இந்த ஃபாலன் இவனை பார்த்துட்டு டேய் யாரா நீ இப்பதான் ஒருத்தவங்க என் கையால் அடி அடிச்சு சாவர அளவுக்கு கொடுமைப்படுத்தின அடுத்தது நீ வந்திருக்கியா சரி ஓகே உன்னை அடிச்சு போட்டுட்டு அவளை கொண்டு இந்த இடத்தையே மொத்தமான ஆக்கிரமிக்க போறன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. இவன் கொஞ்சம் கூட இதெல்லாம் காதல வைக்காம எங்க பார்ப்பா நீ என்னதான் கதறி கதறி கத்துனாலும் இந்த இடத்துல உனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு யாருமே வர போறது கிடையாது. ஃபாலன் ஆர்மில இருந்து எல்லாரையுமே பார்டர் லைன்லயே வச்சு நான் போட்டு தள்ளிட்டேன். அதனால நீங்க இருக்கக்கூடிய பேரியரை உடைச்சாலும் சரி இல்ல உடைக்கலனாலும் சரி யாருமே இந்த இடத்துக்கு வர போறது கிடையாதுன்ற மாதிரி சொல்லவும் இது நம்பவே மாட்டேங்குது. ஏன்னா ஃபாலன் ஆர்மில இருக்கக்கூடிய யாருமே தோக்கடிக்கிற அளவுக்கு இந்த சிட்டில இருக்கவங்களுக்கு பவர் கிடையாதுன்றது நல்லாவே இந்த ஃபாலனுக்கு தெரிஞ்சிருக்குது. அதனாலதான் நீ சொல்றது எல்லாத்தையும் நம்ப மாட்டேன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. டியாப்லோவும் சரி ஓகே நீ நம்பலாம் என் கூட சண்டை போடும் போது நான் யாரு எப்படிப்பட்டவன்றது உனக்கு தெரிய வரும். ஆனா என்ன என்கிட்ட நீ கருணையை மட்டும் எதிர்பார்க்காத. ஏன்னா என் கூட சண்டை போடுறவங்களுக்கு என்னைக்குமே கருணை காட்ட மாட்டேன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும் போது இதுவும் பிளாக் புல்லட்ன்ற அந்த பவர் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுது. ஆனா இவன் மேல எதுவுமே பட்டல அதுக்கு பதிலா திரும்பவும் போயிட்டு அது மேலே தான் பட்டுக்கிட்டு இருக்குது. அதனால இது பார்த்ததும் இன்னும் மேஜிக் யூஸ் பண்றான்ற மாதிரி செலஸ் பார்த்துக்கிட்டு இருக்க. சரி இல்ல அதுவா அது நம்ம டியாப்லோவோட ஒரு ஸ்பெஷல் மேஜிக். அது மூலமா யாராச்சும் நம்மள அட்டாக் பண்ணாங்கன்னா திரும்ப அந்த அட்டாக் அவங்களுக்கே போய் சேரும்ன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும் போது இந்த டீமனோ டேய் என்னடா பவர் யூஸ் பண்றன்ற மாதிரி கேக்குது. ஆனா இவன் ஒரு வார்த்தை கூட பேசாம இது என்ன மேஜிக் யூஸ் பண்ணுச்சோ அதே மாதிரி
மேஜிக்கை யூஸ் பண்றான். ஆனா இது யூஸ் பண்ணதை விட கொஞ்சம் அதிகமா யூஸ் பண்ணவும் இதோட உடம்புல அங்கங்க காயம் ஏற்பட்டுடுச்சு. அதனால என்னடா இவ்வளவு கொடூரமா அட்டாக் பண்ற, உன்கிட்ட இந்த பவர் இருக்குதான்ற மாதிரி கேட்க, ஆமா என்கிட்ட இந்த பவர் இருக்குதான், ஆனா நீ ஒரு ஃபாலன், உன்கிட்ட எக்கச்சக்கமான பவர் இருக்குன்னு நான் எதிர்பார்த்தேன், ஆனா நீ ஒரே ஒரு பவர் தானே யூஸ் பண்ணி அட்டாக் பண்றன்ற மாதிரி லைட்டா ஒரு உசுப்பு ஏத்தவும் இது கொஞ்சம் காண்டாயிட்டு நான் யாருன்றத உனக்கு காட்டுறேன்னு கிராவிட்டி மேஜிக் ஒன்னு யூஸ் பண்ணுது. ஆனா என்ன பண்றது, ரிஃப்ளெக்ஷன் மேஜிக்ல திரும்ப வந்து இதே அட்டாக் பண்ணப்போ இது கொஞ்சம் காண்டாயிட்டு, டேய் இல்லடா உனக்கு பிரச்சனை, நான் அனுப்புற மேஜிக் எல்லாத்தையும் அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணிட்டே இருக்கிற, ஒழுங்கா என்ன அட்டாக் பண்ணு, உன்னுடைய பவர் லெவல் என்னன்றத காட்டு, அதை விட்டுட்டு இந்த மாதிரி என்னுடைய பவர் யூஸ் பண்ணாதன்ற மாதிரி சொல்லவும், ஓஹோ அப்படி சொல்றியா, சரி ஓகே, உன்னுடைய பவர் நான் எடுத்துட்டு என்னுடைய 10% ஆஃப் பவர் மட்டும் உனக்கு நான் காட்டுறேன்னு இது யூஸ் பண்ண பவர் மாதிரி இருக்கக்கூடிய இன்னொரு 10% ஆஃப் பவர் யூஸ் பண்ண இதெல்லாம் தாங்கவே முடியாத அளவுக்கு ஒரு பிரஷர் கொடுக்குது. ஏன் இதுல கொஞ்ச நேரம் இருந்ததுன்னா செத்துருன்ற ஒரு நிலைமை கூட வந்துருச்சு. அதனால இப்ப நம்ம தப்பிக்கணும்னா வேற வழி இல்ல, காலையிலே விழுந்துருவோன்னு, எப்பா உன் கால் எட்ட இருந்தாலும் உன் காலை பிடிச்சிக்கிறதா நடிச்சுக்கோப்பா, என்ன உயிரோட விட்டுடுப்பா, இங்கே ஓடி போயிரு, இதுக்கப்புறம் கண்ணு மீட்டே நான் வர மாட்டேன்ற மாதிரி கெஞ்சிக்கிட்டே இருக்குது. ஆனா இவன் தான் ஸ்டார்டிங்லேயே ஒரு வார்னிங் கொடுத்தான் இல்லையா, அதனால இங்கப்பா நான் உங்ககிட்ட அப்பயே சொன்னேன் உனக்கு உயிர் மேல ஆசை இருக்குதுன்னு ஓடி போயிடுன்னு, ஆனா நீ கேட்காம என் கூட சண்டை போகணும்னு ஆசைப்பட்டதுனால எனக்கு இப்ப வேற வழி கிடையாதுன்னு நோரோகோன்ற ஒரு பவரை யூஸ் பண்ணி மொத்தமா இதை உறிஞ்சு எடுக்க ஆரம்பிக்கிறான். இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா ஸ்பேஸ்ல டார்க் ஹோல் இருக்குது, அது நட்சத்திரத்தை முழுங்கிடுதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு பவர் தான் இது. அதனாலதான் இதை மொத்தமா இதுக்குள்ள உறிஞ்சு எடுத்ததுக்கு அப்புறம் உன்னுடைய என்டினிட்டி முழுக்க இதுக்குள்ளதான் இருக்க போறன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும் போதே சாரியல் ஓடி வந்து இவனை கட்டி பிடிச்சுக்கிட்டு, டயாப்ளோ இவங்களை நீ காப்பாத்திட்டு எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குது, இங்க இருக்கக்கூடிய எல்லாருமே நீ காப்பாத்துன்னு சொல்லி சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு இருக்க. ரெம்மு வந்து இன்னொரு பக்கத்தை கையை பிடிச்சுக்கிட்டு, நீ என்ன காப்பாத்துனதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் டியாப்ளோ, நீ ஆரம்பத்துல எப்படி என்ன காப்பாத்துவ என்ன பண்ணுவேன்னு எனக்கு கொஞ்சம் பதட்டம் இருந்தது, ஆனா நீ என்ன காப்பாத்துறதுக்காக வந்ததை பார்த்ததுமே எனக்குள்ள இருந்த எல்லா குழப்பமும் போயிடுச்சு, அது மட்டும் இல்லாம நாங்க உன்னுடைய ஸ்லேவா இருக்கிறதுனால எங்க மேல எந்த அளவுக்கு நீ பாசம் வச்சிருக்குன்றது உங்களுக்கு தெரியுதுன்ற மாதிரி சொல்லவும் நம்ம ஹீரோவுக்கே கொஞ்சம் ஒரு மாதிரி ஆக்கோடா தான் இருக்குது. ஏன்னா உண்மையாவே இவங்க மேல ஒரு சின்ன அன்பு இருக்குது இவனுக்கு, இருந்தாலும் அந்த அன்பு எல்லாத்தையும் காட்டிட்டு இருந்தா எல்லாருமே இவனை தப்பா நினைப்பாங்க இல்லையா, அதனால ஆறு அதெல்லாம் சொன்னது நான் ஒரு டீமன் லார்ட், நீங்க என்னுடைய ஸ்லேவ், அப்படி பார்த்தா நீங்க என்னுடைய ப்ராப்பர்ட்டி, அதனால என்னுடைய ப்ராப்பர்ட்டி மேல எவனா கையை வச்சா நான் சும்மா இருப்பாடா, அதனாலதான் உங்களுக்கு காப்பாத்துறதுக்காக வந்தன்ற மாதிரி கொஞ்சம் கெத்தா பேசிக்கிட்டு இருக்க. ரெம் இதெல்லாத்தையும் கேட்டுட்டு பரவாயில்ல எதுவா இருந்தா என்ன, இந்த காலர் என்னுடைய கழுத்துல இருக்கிற வரைக்கும் நீ என்னை விட்டு போக மாட்டல, என் கூடவே தானே இருப்ப, அதுவே எனக்கு போதுன்ற மாதிரி சொல்லவும் சாரியில இது கேட்டுட்டு, ஆமா ஆமா என் கழுத்துல தான் அந்த காலர் இருக்குது, அப்ப நானும் உன் கூடவே தான் இருப்பேன்னு ஒரு குழந்தை மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்ததுக்கு அப்புறம் சரியா ஒரு 3 நாள் கழிச்சு இறந்து போன எல்லாருக்குமே ஃபியூனரல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா ஃபாலன் ஒரு பக்கத்துல மட்டும் வந்து அட்டாக் பண்ணிருக்கல, இன்னும் சில இடத்துல வந்து அட்டாக் பண்ணிருக்குதாட்டுக்கு, அதனாலதான் இறந்து போன எல்லாருக்குமே ஃபியூனரல் பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா எல்லாருமே சேர்ந்து இடிஞ்சு போன பாலம் அப்புறம் உடஞ்சி போன அந்த காஃபி ஹவுஸ் எல்லாத்தையுமே ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இதுக்கு நடுவுல நம்ம ஹீரோக்கு எந்த ஒரு குஸ்ட் இல்லன்றதுனால ரொம்பவே ஜாலியா படுத்து ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருப்பான். ஆனா இந்த ரெஸ்ட்டுக்கு நடுவுல நான் உன சும்மா இருக்க விட மாட்டேன்னு இந்த சாரியல் சும்மா இல்லாம ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்கலாம்னு பாத்துக்கிட்டு இருக்கா. ஆனா இது ரெமுக்கு தெரிஞ்ச உடனே கையால என்ன பண்ண பாக்குற, நான் ஒருத்தி இருக்கும் போது நீ குறுக்க வரலான்னு பாக்குறேன்ற மாதிரி ஜம்ப் பண்ணி வந்து ஒரு உதவி விட இவ அடுத்த செகண்ட் ஓடி வந்து கையை பிடிச்சிக்கிட்டு, இல்ல இல்ல எனக்கு தான் டியாபிள் நான் விட மாட்டேன்ற மாதிரி ஒரு கையை பிடிச்சிக்கிட்டு இருக்கா. அதை பார்த்ததும் இல்ல இல்ல எனக்கு தான் டியாபிள்னு சொல்லிட்டு இவ ஒரு பக்கம் வந்து கையை பிடிச்சிக்கிட்டு இருக்கா. ஆனா இதுக்கு நடுவுல இந்த கௌசிக் வந்தா என்ன பண்ணுவீங்கன்ற மாதிரி கில்டு மாஸ்டர் கதவு திறந்துட்டு உள்ள வரவும் இவங்க எல்லாருக்குமே செம்ம ஷாக் ஆயிடுச்சு. இருந்தாலும் எதுக்கு வந்திருக்காங்கன்னு தெரியல இல்லையா, அதனால சொல்லுங்க சொல்லி என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்க, ஒரு பெரிய போர் ஒன்று வரப்போது அதை தடுக்கிறதுக்காக தான் உங்ககிட்ட ஹெல்ப் கேட்டு வந்திருக்கிறேன். என்னன்னா அந்த போரை நடத்த போறதே எல்ஃப் தான், அதுவும் நம்ம சாரியில காப்பாத்துறதுக்காக. சோ அதனால சாரியில காரணமா வச்சு அவங்க இந்த இடத்துல போர் எடுத்துட்டு வந்தாங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஆபத்து வரும். ஆனா அதுவே நீ சாரியில மட்டும் திரும்ப அவங்க கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா இந்த இடத்துல எந்த ஒரு பிரச்சனையும் வராது, எல்லாமே சுமூகமா போயிடுன்ற மாதிரி சொல்லப்போ இவன் செம காண்டாயிட்டான். ஏன்னா சாரியில் இவன் கூட இருக்கிறது தான் பிடிச்சிருக்குன்னு அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பான். அது மட்டும் இல்லாம இவனுக்கும் சேரையில் கூட இருக்கிறது ரொம்பவே பிடிச்சிருக்குது, அதனால என்னால சேரையில் திரும்ப தர முடியாது, எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி கொஞ்சம் கோவத்துல உட்கார்ந்து இருக்க. அப்படியே இந்த இடத்துல இந்த எபிசோட முடிச்சிட்டாங்க. சோ கைஸ் நீ நம்ம பார்த்த இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம சேரியலுக்காக இப்ப நம்ம ஹீரோ அடுத்தது என்ன பண்ண போறான்றத நம்ம நெக்ஸ்ட் எபிசோட பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா எல்ஃப்ஸ்ன்றவங்க சாதாரணவங்க கிடையாது, அவங்க கிட்ட எக்கச்சக்கமான மேஜிக் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த சாரியல் ஒரு பிரின்சஸ் வேற, அப்படி இருக்கும்போது இவளை காப்பாத்துறதுக்காக ஒரு பெரிய போரே நடக்க போகுதுன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இல்லையா. அதனால நெக்ஸ்ட் எபிசோட்ல அதனால இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுதுன்றது எல்லாத்தையும், அதனால இதுக்கப்புறம் நம்ம டியாப்ளோ என்ன பண்ண போறோம் ஏது பண்ண போறான்றது எல்லாத்தையும், அதனால இவளை காப்பாத்துறதுக்காக அதனால இவளையும் நாட்டு மக்களையும் காப்பாத்துறதுக்காக டியாப்ளோ என்ன பண்ண போறோம் ஏது பண்ண போறான்றது எல்லாத்தையும் இதுக்கப்புறம் வரப்போற எபிசோட நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த எபிசோட பத்தி உங்களுடைய பர்சனல் தாட்ஸ் அண்ட் வியூஸ் மறக்காம கீழ இருக்கக்கூடிய லைக் ஷேர் பண்ணுங்க. ஆனா அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பத்தி உங்களுடைய பர்சனல் தாட்ஸ் அண்ட் வியூஸ் கீழ இருக்கக்கூடிய லைக் ஷேர் பண்ண தட்டி விட்டுட்டு அதுக்கு கீழ இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்படி நீங்க பண்ணக்கூடிய அந்த கமெண்ட்ஸோட சேர்த்து உங்களை நான் நெக்ஸ்ட் எபிசோட மீட் பண்ற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான்.